ஆர்ஆர்பிஎல்பி சிபிடி 2ல இந்த மாதிரி ஒர்க் பவர் எனர்ஜி சம்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி வரும். ஆனால் நிறைய பேர் சின்ன சின்ன யூனிட் கன்வர்ஷன் மிஸ்டேக்ஸில் தப்பு பண்ணி மார்க் விட்டுருவாங்க. நீங்கள் இப்படி பண்ணாமல் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேன் ஆஃப் மாஸ் 60 kg, ஒரு பர்சன் இருக்காரு, அவர் ஏன்னு எடுத்துக்கிறேன். அவர் எவ்வளோ 60 kg இருக்காராம். கிளிம்ஸ் 30 ஸ்டெப்ஸ் ஆஃப் லென்த் 20 சென்டிமீட்டர், 30 ஸ்டெப்ஸ் இருக்கான். இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தமாக 30 ஸ்டெப்ஸ் இருக்குன்றாங்க. இதோட லென்த்து 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 20 சென்டிமீட்டர் ஈச் இன் 20 செகண்ட்ஸ். அப்போது ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, 20 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் சென்டிமீட்டர் இது எவ்வளோ இருந்திருக்கும்? 20 சென்டிமீட்டர், இது ஒரு 20 சென்டிமீட்டர், இது ஒரு 20 சென்டிமீட்டர்னு 30 × 20 டோட்டல் சென்டிமீட்டர்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்டெப்ஸோட லென்த் இருக்கும். கரெக்டுங்களா? 3 × 2 600 சென்டிமீட்டர். இதான் வந்து உங்களுக்கு டோட்டல் ஸ்டெப்ஸ் லென்த்து. ஏன்னா உங்களுக்கு ஈச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்போட லென்த்தும் 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 20 செகண்ட் கொடுத்துருக்காங்க டைம். அவர் வந்து மேலே கிளிம் பண்ணி போகிறதுக்கு என்ன பண்ணுறாராம்? 20 செகண்ட் எடுத்துக்கிறாராம். கால்குலேட் த டோட்டல் ஒர்க் டன் பை த பர்சன் அண்ட் ஹிஸ் பவர் G = 10 மீட்டர்/செகண்ட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 60 கிலோகிராம் நிறையில் ஒருவர் தலா 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள 30 படிகளை 20 வினாடிகளில் ஏறுகிறார். அந்த நபர் செய்த மொத்த வேலையையும் அவரது திறனையும் கணக்கிடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ 10 மீட்டர்/செகண்ட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு ஹைட் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? மூவ் ஆகிருப்பாரு. அது மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல அவர் ரீச் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு கேட்குறாங்க. அதுதான் இங்கே இந்த இடத்துல அவர் பண்ண வேலை ஒர்க்காக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது ஒர்க் டனுக்கு பதிலாக நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஒர்க் டன் எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? பொட்டன்ஷியல் எனர்ஜி = mgh. அவரோட வெயிட் என்ன சொல்லிட்டாங்க? 60 kgன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணியாச்சு? 60. நெக்ஸ்ட்டு ஜியோட வேல்யூ 10 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 10 போட்டாச்சு. ஹச் வந்து உங்களுக்கு 600ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? 30 ஸ்டெப்ஸ் 20 சென்டிமீட்டர் போட்டு 600ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? 6 × 6 36. 1 2 3 4 zeros இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் த டோட்டல் ஒர்க் டன் பை த பர்சன் அண்ட் ஹிஸ் பவர்னு கொடுத்துருக்காங்க. பவரோட ஃபார்முலா என்ன? பவர் = ஒர்க் பை டைம். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஒர்க்குன்றது தான் அவர் செஞ்ச இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜினால கிடைச்ச உங்களுக்கு என்னது ஒர்க். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒர்க்குக்கு பதிலாக பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பவர் = பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 3640 / டைம். அவர் எவ்வளோ டைம் எடுத்திருக்காரு? 20 செகண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோகிராமில் இருக்குது, 1 சென்டிமீட்டரில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? மீட்டரில் தான் போடணும், சென்டிமீட்டரில் போடக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய 600 மீட்டருக்கு மாற்றணும். நமக்கு என்ன தெரியும்? 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர்னு தெரியும். எனக்கு தேவை 600 சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு தேவை. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த பக்கம் மல்டிபிள் 6 பண்ணேன்னா இந்த பக்கம் மல்டிபிள் 6 ஆகிடும். அப்போ எனக்கு 6 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கக்கூடாது? 600 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கக்கூடாது, 6 மீட்டர்ஸ்னு போட்டிருக்கணும். அப்போ இந்த இடத்துல 6ன்னு போட்டுக்கிறேன். இந்த 2 0 வராது. 6 × 6 36, 2 zeros. 3600 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒர்க்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி பதிலாக 3600 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 2 பேலன்ஸ் 1, அப்புறம் 16 இருக்கும். 8 × 2 16 கிடச்சிடும். அப்போ 18, இந்த ஒரு 0, 180 வாட் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். 180 வாட்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். when a force of 6 Newton is applied on a body, the body travels a distance of 2 meters, then the value of the work done will be. ஒரு பொருளின் மீது 6 நியூட்டன் விசை செயல்படுத்தப்படும் போது ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
6 நியூட்டன் ஃபோர்ஸு அப்ளை பண்ணுறீங்க. அதனால அது என்ன ஆகுது, 2 மீட்ரு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. இந்த வேல்யூ ஆஃப் த ஒர்க் அப்படின்னா ஒர்க்கோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பொருளின் மீது 6 நியூட்டன் விசை செயல்படுத்தப்படும் போது அப்பொருள் 2 மீட்டர் தூரம் பயணித்தால் செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. நமக்கு ஒர்க்டனோட ஃபார்முலா எழுதுங்க. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ காஸ் டீட்டா வரும். இந்த இடத்துல நமக்கு டீட்டா தேவை இல்லை, டீட்டா பற்றி எதுவும் அவங்க சொல்லலை. சரி, ஃபோர்ஸ் பார்க்குறேன் 6 நியூட்டன், அப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், மல்டிபிள் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு டேரெக்டாக கொஸ்டினில் என்ன பண்ணிட்டாங்க, 6 × 2 ஜூல்னு ஆப்ஷன் ஏலே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 6 × 2 ஜூல்ன்ற ஆப்ஷன் ஏ அப்படியே சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் அ பம்ப் ரேட்டட் 400 watts that can lift 500 kg of water by 30 meter in 10 minutes. யூஸ் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. கிலோகிராம் நீரை 30 ஏற்றக்கூடிய 40 வாட் திறன் கொண்ட ஒரு பம்பின் செயல்திறனை கண்டறியவும். ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குறதுனா எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட் இன்ட்டு 100. இதான் வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம அவுட்புட் பவர் வந்து கண்டுபிடிக்கணும். இன்புட் பவர் அவங்க டேரெக்டாக என்னன்னு சொல்லிட்டாங்க, 400 வாட்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு 400 வாட்ஸ்னு எழுதியாச்சு. அவுட்புட் பவர் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக எஃபிஷியன்சியில் அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர்னு போட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முதல்ல நம்ம அவுட்புட் பவர் கண்டுபிடிக்கணும். சரி, அவுட்புட் பவர்ன்றது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஒரு போர்வெல் இல்லை கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் கீழே இந்த இடத்துல ஒரு மோட்ரு பம்பெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, தண்ணி மேலே எடுத்துகிட்டு வராங்களாம். எவ்வளோ ஹைட்டுக்கு, 30 மீட்டர் எடுத்துகிட்டு வராங்க. இதுதான் அந்த 30 மீட்டர்ன்றது எவ்வளோ நிமிஷத்தில், 10 மினிட்ஸில் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்க, மினிட்லேருந்து செகண்டுக்கு மாற்றுவீங்க. சரி, அது கொஸ்டின் உள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த தண்ணி லிஃப்ட் பண்ணுறதோட வெயிட் வந்து உங்களுக்கு 500 kg அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் உங்களுக்கு டேட்டா என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பவர் எழுதுங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இந்த இடத்துல வேலை அப்படின்றது என்ன, இவ்வளோ தூரம் தண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தண்ணிக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். அதுதான் இந்த இடத்துல பண்ண ஒர்க், வேலை அப்படின்றது. அப்போ நான் ஒர்க்குக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும், மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 500 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 500 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. mgh, ஜியோட வேல்யூ உங்களுக்கு 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 போட்டேன். ஹைட் வந்து உங்களுக்கு 30 மீட்டர், ஸோ 30 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. கீழே என்ன இருக்குது, டைம் இருக்குது. டைம் என்ன பண்ணணும், மினிட்ஸில் போடக்கூடாது, செகண்ட்ஸில் போடணும். 1 minute இஸ் ஈக்குவல் டு 60 seconds. அப்போது நமக்கு 10 மினிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா, 10 மினிட்ஸ். அப்போ 10 மல்டிபிள் 10 பண்ணிங்கன்னா இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் டு 10 பண்ணணும். அப்போ எனக்கு 600 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த 600 செகண்டை டைமில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 0 இருக்குது, 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. 3 கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 1 கிடச்சிடும், கீழே 2 × 3 6. அப்புறம் 500 2 கேன்சல் பண்ணோம், நமக்கு 250 வாட்டுன்னு நமக்கு அவுட்புட் பவர் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து அவுட்புட் பவர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த அவுட்புட் பவர் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போயிட்டு எஃபிஷியன்சியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு, எஃபிஷியன்சியோட சிம்பிள் இப்படி போடுவாங்க. அவுட்புட் பதிலாக நான் 250 போட்டுக்கிட்டேன். இன்புட் பவர் என்ன சொல்லியிருக்காங்க, 400 வாட்ஸ். அப்போ 400 × 100. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 250 டிவைடட் பை 4 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 62.5ன்னு வரும். அப்போது 62.5% உங்களுக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A pump is required to lift 600 kg of water per minute from a well 25 meter deep to eject it with the speed of 50 meter by second. If G is equal to 10 meter per second square, the power required to perform the above task is.
25 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணற்றில் என்ன சொல்றாங்க, 25 மீட்டர் டெப்த் இருக்கான். நிமிடத்திற்கு 600 கிலோகிராம் தண்ணீரை தண்ணி இருக்கு. மோட்டர் பம்ப்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்றீங்க, 600 kg தண்ணீரை மேலே ஏத்துறீங்க. அதை வந்து நீங்க ஏற்ற ஒரு பம்பு தேவைப்படுதான். அப்போ ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. மேற்கண்ட பணியை செய்ய தேவைப்படும் திறன் என்ன, பவர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கவனிங்க, பம்பு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல 2 வேலை செய்யுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை மேலே ஏற்றணும். இங்கே இருக்க தண்ணியை என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணுது இருக்கு. தண்ணியை மேலே ஏற்றுறதுன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துடும், பொட்டன்ஷியல் எனர்ஜியில் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வெளியே தள்ளுது, கைனட்டிக் எனர்ஜி இங்கேருந்து. அப்போ இந்த இடத்துல பம்ப் என்ன பண்ணுது, உங்களுக்கு தண்ணியை மேலே ஏற்றுறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒர்க்கு, அதுக்கப்புறம் அது வெளியில் தள்ளுறது கைனட்டிக் எனர்ஜி. அப்போ ரெண்டுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மொத்த பவர் அப்படின்றது இந்த இடத்துல என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜி ரெண்டுத்தோட சம்மு தான் உங்களுக்கு என்னது இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுற டோட்டல் பவர்ன்றது, பம்புக்கான டோட்டல் பவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை 1 மினிட்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அவங்க சொல்கிறதுனா 1 மினிட் ஒர்க்குக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். பவருக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு என்னது, ஒர்க் பை டைமு. இந்த இடத்துல ஒர்க்குன்றது நமக்கு என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி ரெண்டுத்தோட ஒர்க்கு. கீழே டைம் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 1 மினிட்னு சொல்லியிருக்காங்க. பர் மினிட், மினிட்ல நம்ம போட மாட்டோம், செகண்ட்ஸில் தான் போடுவோம். அப்போ நம்ம டிவைடட் பை டைமுக்கு 60 செகண்ட்ஸ்னு போட்டுக்கணும். அப்போ நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு என்ன பண்ணிட்டோம், பவர் கிடச்சிரும். எவ்வளோ பவர் பம்புக்கு நமக்கு இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய 600 கிலோகிராம் வாட்டர் பர் மினிட்னு தள்ளுறதுக்கு எந்த அளவுக்கு பவரான பம்ப் தேவை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. எம்மோட வேல்யூ வந்து உங்களுக்கு 600 kgன்னு சொல்லிட்டாங்க. ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஹைட் வந்து உங்களுக்கு 25 மீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 25ன்னு போட்டுக்கலாம். 25 × 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 150 வரும். ஸோ 150, 1 2 3 zeros. இது வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². எம்மோட வேல்யூ உங்களுக்கு 600ன்னு சொல்லிட்டாங்க. வெலாசிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 50 மீட்டர் பை செகண்ட் ஸ்பீட் சொல்லிட்டாங்களா. அப்போ 50, ஓகே. விக்கு 50². நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 50 × 15 வருமா, 5 × 5 25ன்னு வந்துடும். 1/2 × 600 × 25 × 100. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் 3 × 2 6, 3 × 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 75 வந்துடும். 75 அப்புறம் 1 2 3 4 zeros, 1 2 3 4 zeros. இப்போ வந்து நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி ரெண்டு எனர்ஜியுமே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த 2 எனர்ஜி என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாமா. உங்களுக்கு என்ன வருது, 7540 zeros ப்ளஸ் வந்து 1540 zeros போட்டிங்கன்னா 4 zeros, 5 × 5 10, மேலே ஒரு 1, 7 8 9 9 1 2 3 4 5 zeros வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா டிவைடட் பை டைமுக்கு வந்து 1 மினிட் 60 செகண்ட் போடுவீங்க. அப்போ 60, 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இதை வந்து நீங்கள் 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 3 6, 3 × 3 9. நெக்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா
15, அப்புறம் வந்து உங்களுக்கு பேலன்ஸு ஒரு 3 ஜீரோஸ் இருக்கும். எனக்கு வந்து நான் பார்க்குற ஆப்ஷனில் எதுவுமே வந்துட்டு 15,000 இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பவரோட வேல்யூ நமக்கு வாட்ஸில் கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிலோ வாட்ஸில் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ நமக்கு தெரியும் 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். எனக்கு தேவை 15,000க்கு தேவை. அப்போ நான் இந்த சைடு 15ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா 15,000 ஆகிடும். இந்த சைடு 15ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 15 கிலோ வாட்ஸ்னு கிடைக்கும். 15 கிலோ வாட்ஸ்ன்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த பவர் ரெக்வயர்ட் பை an object to do 126 joules of focus 36 joules per second, then find the time taken by it. ஒரு பொருள் 126 ஜூல் வேலையை செய்வதற்கு தேவைப்படும் திறன் ஒரு வினாடிக்கு 36 ஜூல் எனில் அது எடுத்துக்கொள்ளும் நேரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கொஸ்டின் கவனிங்க. ஒரு பொருள் 126 ஜூல் வேலையை செய்து அதோட பவர் வந்து உங்களுக்கு வினாடிக்கு 36 ஜூல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இதான் கொஸ்டின். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பவர் பற்றி பேசியிருக்காங்க. பவர் வந்து ஒர்க் பை டைம்னு வரும். ஆனால் இங்கே நமக்கு டைம் தான் வேணும். அப்போ ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாற்றி எழுதிக்கலாமா. டைமை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஒர்க் பை இந்த சைடு எனக்கு பவர்னு வந்துடும். டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும். இப்போ மாற்றி எழுதியாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒர்க்கோடது 126 ஜூல்ஸ் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஒர்க்குக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், 126 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு 36 ஜூல்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, பவரோட வேல்யூ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 36ன்னு போட்டுக்கலாம். 126 டிவைடட் பை 36 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 3.5ன்னு கிடைக்கும். 3.5ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி 3.5 செகண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A pump lifts 160 kg of water to a height of 5 meter by second. The power of the pump will be G is equal to 10 meter by second squareன்னு எடுத்திருக்காங்க. ஒரு பம்ப் 120 கிலோகிராம் நீரை வினாடிக்கு 5 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்துகிறது. அந்த பம்பின் திறன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம், ஒரு கேன் இருக்குது, அதில் தண்ணி இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பம்பை யூஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரீங்க. எவ்வளோ மீட்டருக்கு, 5 மீட்டர் per second. The power of the pump will be அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பவர்ன்றது என்னது, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். கரெக்டுங்களா. இந்த இடத்துல ஒர்க்குன்றது என்ன, நம்ம மேலே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த தண்ணிக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு mgh. இப்போ நான் mgh கண்டுபிடிச்சி இந்த ஒர்க்கில் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எம்மோட வேல்யூ உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 160, ஜிக்கு 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஹைட்டு வந்து உங்களுக்கு 5 மீட்டர். ஸோ 5 எடுத்துக்கிட்டாச்சு. 16 × 5 வந்து உங்களுக்கு என்ன வரும், 18 கிடைக்கும். அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 ஜீரோஸ். எனக்கு இப்போது 8000 வாட் அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான். இன்னும் நான் என்ன பண்ணல, டைம் போடலை. டைம் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பர் செகண்ட். பர் செகண்ட்னா ஒரு செகண்டுக்கு. அப்போ டிவைடட் பை 1ன்னு போடணும். 1ன்னு போட்டாலும் எனக்கு 8000 வாட்ஸ்ன்னு தான் வரும். ஸோ எனக்கு பவரோட வேல்யூ 8000 வாட்ஸ்ன்றது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு 40 kg பாய், ஒரு டி எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. 40 kg பாய் runs up a ladder and reaches the first floor 9 meter height in half a minutes. The power developed by the boy is 40 கிலோகிராம் இடையில ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாரு, ஏணியில் ஏறி 9 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாரு. அரை நிமிடத்தில் போகிறாரு. அந்த சிறுவனோட உருவாக்கப்பட்ட திறன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்களாம், லேடர் இருக்குது, யூஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறீங்க. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து என்ன சொல்கிறாங்க 9 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் வந்து 40 கிலோ இருக்காப்புலையா. half a minute அப்படின்றது உங்களுக்கு என்ன, 1 minute is equal to 60 seconds. 1/2 போட்டிங்க அப்படின்னா 2 சைடு டிவைடட் பை 2 பண்ணுவீங்க. 30 seconds is equal to உங்களுக்கு half minute கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல 30 செகண்டில் அவர் என்ன பண்ணுறாரு, மேலே வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காரு. நமக்கு இந்த இடத்துல கேட்குறது என்ன, பவர். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இப்போ இந்த இடத்துல ஒர்க்குன்றது என்னது, அவர் இந்த மேலே போனதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இந்த இடத்துல அவர் பண்ண ஒர்க்கு.
அப்போ நான் ஒர்க்குக்கு பதிலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh போட்டுக்கலாம். mgh m வந்து ஒரு மாஸ் என்ன சொல்லியிருக்காங்க 40 கிலோ. ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கிறோம். ஹைட் வந்து உங்களுக்கு 9 மீட்டர், ஸோ 9ன்னு போட்டாச்சு. டைம் பீரியட் வந்து உங்களுக்கு என்னது 30 செகண்ட்ஸ். அப்போ டிவைடட் பை 30. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 3 9 வந்துடும். 4 × 3 12, ஒரு 0 இருக்குது. அப்போ 120 வாட்ஸ்னு எனக்கு கிடைக்குது. 120 வாட்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் 2 ஈக்குவல் மாசஸ் ஆர் 0.5 h and 4 h high respectively, then what will be the ratio of their potential energiesன்னு கேட்குறாங்க. இரு சமநிலைகள் முறையே 0.5 h மற்றும் 4 h உயரம் கொண்டவை எனில் அவற்றின் நிலை ஆற்றல்களின் விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ரேஷியோ கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 is divided by பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 is equal to, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் மாஸ்ன்றதுக்கு m1 is equal to m2. ஸோ m is equal to m1 எடுத்துக்கலாம். நம்ம m கீழே உங்களுக்கு m தான் வரப்போகுது. m1 m2 தனியாக பிரித்து எடுக்கக்கூடாது. ஜியோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஜி தான். ஏன்னா உங்களுக்கு ஜி 9.8ன்னு நம்ம போடணும். கால்குலேஷன் ஈஸிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் 10ன்னு எடுப்போம். அதெல்லாம் இப்போ இங்கே முக்கியம் இல்லை. ஏன்னா எம்மும் கேன்சல் ஆகிடும், ஜியும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறும். h1 டிவைட் பை h2ன்னு வரும். h1 வந்து உங்களுக்கு 0.5 ஹெச்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 by பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 is equal to 0.5 h டிவைடட் பை 4h அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ h என்ன ஆகிடும், எனக்கு கேன்சல் ஆகிடும். 0.5ஓட வேல்யூ என்ன 1/2. கீழே ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது. இப்போ 2 × 4 எனக்கு 1/8ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 is to பொட்டன்ஷியல் எனர்ஜி 2ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைக்குது 1:8ன்னு கிடைக்குது. 1:8ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A box is lifted by a pulley system to a distance of 20 மீட்டர். ஒரு பாக்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை லிஃப்ட் பண்ணுறாங்களாம். இங்கேருந்து சம் ஹைட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, லிஃப்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஹைட்னு சொல்கிறாங்க, அதுவும் 20 மீட்டர் லிஃப்ட் பண்ணியிருக்காங்களா. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது உங்களுக்கு என்னது 20 மீட்டர் இன் 10 செகண்ட்ஸ். 10 செகண்டில் அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க, லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வித் ஃபோர்ஸ் ஆஃப் 100 நியூட்டன். அது ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களாம், 100 நியூட்டன் கொடுத்துருக்காங்களாம். த பவர் யூஸ்ட் இன் திஸ் வில் பி. ஒரு பெட்டியானது 100 நியூட்டன் விசையுடன் ஒரு கப்பி அமைப்பின் மூலம் 10 வினாடிகளில் 20 மீட்டர் தூரத்திற்கு உயர்த்தப்படுகிறது. இதில் பயன்படுத்தப்பட்ட திறன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நமக்கு என்ன தெரியும், பவரோட ஃபார்முலா தெரியுமா. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இப்போ ஒர்க்கு அப்படின்றது என்ன, இந்த இடத்துல இந்த 20 மீட்டர் மூவ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபோர்ஸு அப்புறம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்றது. ஒர்க்கோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோர்ஸுக்கு பதிலாக 100 நியூட்டன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 100. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் அதை நவுத்திருக்கோம் 20 மீட்டர். அப்போ 100 × 20ன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒர்க்குக்கு பதிலாக 100 × 20ன்னு போட்டேன். டைம் பீரியட் பாருங்கள், 10 செகண்டில் பண்ணியிருக்கு. அப்போனா 10 செகண்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாமா. 100 × 2 200 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். பவரோட யூனிட் என்ன, வாட். அப்போ 200 வாட்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தியரம், த ஒர்க் டன் ஆன் அ பாடி பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் இட்ஸ் டேஷ். வேலை ஆற்றல் தேற்றத்தின்படி ஒரு பொருளின் மீது புறவிசையால் செய்யப்படும் வேலையானது அதன் டேஷில் ஏற்படும் மாற்றத்திற்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறேன். ஒரு பால் இருக்குது, அது வந்து தரையில் எப்படி வந்து நான் இருக்குது போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை என்ன பண்ணுறீங்க, ஹிட் பண்ணுறீங்க காலால். அப்படின்போது அது என்ன ஆகும், இன்னும் ஸ்பீடாக மூவ் ஆகும். இப்போ நீங்கள் அங்கே ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வேலை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த வேலையால் பால் என்ன ஆயிருக்கு, இன்னும் வேகமாக மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்பீடு அதிகமாக இருக்குது. அதாவது கைனட்டிக் எனர்ஜி உங்களுக்கு என்ன இருக்கும், இதுலேருந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 12 mv². நீங்கள் ஸ்பீட் அதிகரிக்கும் போது என்ன இருக்கும், உங்களுக்கு வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி ஸ்கொயர். அப்போது கைனட்டிக் வெலாசிட்டி அதிகமாக உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும்.
இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க செய்யக்கூடிய அந்த வேலை அப்படின்றது அந்த பொருளோட இயக்க ஆற்றலை மாத்துது. இதுதான் வந்து உங்களுக்கு ஒர்க் எனர்ஜி தியரம் சொல்லுது. அதோட ஃபார்முலா என்ன? இது நம்ம ஒரு சில இடத்துல கூட சம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருப்போம். சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. வேலை இஸ் ஈக்குவல் டு இயக்க ஆற்றலில் ஏற்படும் மாற்றம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கைனெட்டிக் எனர்ஜின்ற ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலையாற்றலோட இதை கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொருளை நகர வைக்கும்போது அந்த இடத்துல மோஷன் இயக்கம் தான் வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கைனெட்டிக் எனர்ஜியை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A motor of 1.5 kilowatt power rises water 1.5 meter high. The work in joules done by the motor in 1 hours will be 1.5 கிலோவாட் திறன் கொண்ட ஒரு மோட்டார் தண்ணீரை 1.5 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்துகிறது எனில் அந்த மோட்டார் 1 மணி நேரத்தில் செய்யும் வேலை ஜூல்களில் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டரோட பவர் வந்து என்ன இருக்குது? 1.5 கிலோவாட் இருக்குது. அதை நீங்கள் 1 மணி நேரம் ஒர்க் பண்ண வச்சு வேலை செஞ்சால் நீங்கள் எவ்வளோ ஒர்க், அதாவது வேலை முடிச்சிருப்பீங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து இங்கே நமக்கு முக்கியம். இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த 1.5 மீட்டர் அப்படின்றது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மாஸோட வேல்யூ கொடுக்கல. அப்படின்போது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி போட மாட்டீங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல வந்து நமக்கு ஒர்க்டுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம பவர் இன்டூ டைம்னு எடுத்துக்கலாமா? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம். இப்போ பவர் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1.5 கிலோ வாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? கிலோ வாட்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்ஸில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபிசிக்ஸ் சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது எஸ்ஐ யூனிட்டில் வச்சுக்கிட்டு தான் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 1.5 கிலோ வாட்ஸ் இருக்கா? 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். எனக்கு நான் இந்த பக்கம் 1.5 மல்டிபிள் பண்ணால் எனக்கு 1.5 கிலோ வாட் கிடச்சிரும். அப்போ நான் இந்த பக்கமும் 1.5 மல்டிபிள் பண்ணணும். 1.5 இன்ட்டு 1000. ஒரு ஜீரோ எடுத்துகிட்டு பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி மூவ் பண்ணிக்கலாமா? எனக்கு 1500 வாட்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? பவருக்கு பதிலாக 1500ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 1 ஹவருக்கு டைமுக்கு என்ன பண்ணுவீங்க? செகண்ட்ஸில் தான் போடணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? 1 ஹவர். அப்போ நமக்கு 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். எனக்கு 60 மினிட் தான் 1 ஹவர். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? 60ஆல் 2 சைடு மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 இன்ட்டு 6 36. அப்புறம் 00 இருக்குது, 00 போட்டாச்சு. 3600 செகண்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது 15 இன்ட்டு 36 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 15 இன்ட்டு 36 540ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிறது 1 2 3 4 ஜீரோஸ் வந்து போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? பவரில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 2 3 4 5 54 இன்ட்டு 10 பவர் 5 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆனால் 54 இன்ட்டு 10 பவர் 5 அப்படின்றது ஆப்ஷன் பார்க்குறேன், ஆப்ஷனில் எதுலேயுமே இல்லை. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 6ன்னு எடுத்துகிட்டு வரலாம். எப்படின்னா இந்த பாயிண்ட் ஒரு டிஜிட்டை இந்த பக்கம் தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா பவரில் +1 போட்டுக்கலாம். அப்போ 5.4 இன்ட்டு 10 பவர் 6ன்னு போட்டுக்கலாமா? 5.4 இன்ட்டு 10 பவர் 6ன்றது இப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மச் ஒர்க் மஸ்ட் பி டன் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் அ 0.8 kg பால் ஃப்ரம் 2 மீட்டர் பை செகண்ட் டு 4 மீட்டர் பை செகண்ட். ஒரு 0.8 kg பால் இருக்கான். 0.8 kg. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆல்ரெடி அது வந்து 2 மீட்டர் போகுது ஒரு செகண்டுக்கு. அதை நீங்கள் வந்து இப்போ காலால் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிட் பண்ணுறீங்க. ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்னும் ஸ்பீடாக மூவ் ஆகும். அப்போது என்ன ஆகுதான்? பால் 4 மீட்ரு போகுதான் ஒரு செகண்டுக்கு. அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஹிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அந்த ஹிட் பண்ணுற ஒர்க்கு அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜூல் வந்து உங்களுக்கு தேவைப்படும்? சரி, இப்போ ஓகே. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன?
இப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் கூட பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல இப்போ நமக்கு தேவைப்படுறது என்ன? ஒர்க்குன்றது கைனடிக் எனர்ஜியில் ஏற்படக்கூடிய சேஞ்ச். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? கைனடிக் எனர்ஜி is equal to கைனடிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 1. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கம்மியிலேருந்து அதிகமாகுது. அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்? கைனடிக் எனர்ஜி 2 டு கைனடிக் எனர்ஜி 1 போடணும். இதே வந்து உங்களுக்கு வேல்யூ குறையுது 4 மீட்டர் டு 2 மீட்டர் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கைனடிக் எனர்ஜி 1 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 2ன்னு போடணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஹாஃப் எம்மு. இப்போ பாலோட வெயிட் இங்கேயும் உங்களுக்கு 0.8 தான் இருக்கும். இங்கே போகும்போதும் உங்களுக்கு 0.8 தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு மாஸோட வேல்யூ மாறாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? எம்முன்னு எடுத்துக்கலாம். வெலாசிட்டி ஆனால் மாறும் 2 மீட்டர் டு 4 மீட்டர்னு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இப்போ வந்து V2 தான் போடணும். அப்போ நான் இந்த இடத்துல 4 போடணும். 4 ஸ்கொயர் 4V த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் எம் மாறாது. அப்புறம் 2V த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹாஃப் எம்மு ரெண்டுத்துக்கும் காமன். அப்போ நான் ஹாஃப் எம் வந்து வெளில எடுத்துட்டேன். 4V த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2V த ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு இருக்கும். இப்போ எம்முக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம்? 1/2 இன்ட்டு 0.8 kgன்றதை 0.8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். 16V ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4V ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ 16 மைனஸ் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/2 இன்ட்டு 0.8 இன்ட்டு இந்த V போட தேவையில்ல. வெலாசிட்டியோட வேல்யூ தானே 4. உங்களுக்கு 16 மைனஸ் 4ன்னு மட்டும் இருக்கும். 16 மைனஸ் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். இப்போ நான் 2ஆல் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு 6ன்னு கிடைக்கும். 6 × 8 48ன்னு கிடைக்கும். எனக்கு 0.8ன்னு இருக்குது. அப்போ பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி வந்திருக்கும். 4.8 ஜூல் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த பவர் ஆஃப் அ பம்ப் இஃப் இட் கேன் லிஃப்ட் 750 liters ஆஃப் வாட்டர் by 150 meter in 25 minutes. Assume 75% efficiency and use G is equal to 10 meter by second square and density of water as 1 gram per centimeter cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பம்பானது 25 நிமிடங்களில் 750 லிட்டர் தண்ணீரை 150 மீட்டர் தூரத்திற்கு மேலேற்ற முடிந்தால் அதன் திறனை கண்டறியவும் கேட்குறாங்க. செயல்திறன் வந்து உங்களுக்கு 75% எனவும் ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அப்புறம் நீரோட அடர்த்தி கொடுத்துருக்காங்க 1 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பம்ப் யூஸ் பண்ணுறீங்க. அந்த பம்ப் வந்து என்ன பண்ணுதான்? 750 லிட்டர் வாட்டரை இங்கேருந்து மூவ் பண்ணுது மேலே. எவ்வளோ மீட்டருக்கு? 150 மீட்டருக்கு இது வரைக்கும். அப்படி மூவ் பண்ணுறதுக்கு 25 நிமிஷம் எடுத்துக்குது. இது வந்து நீங்கள் செகண்டுக்கு மாற்றணும். அசியூம் 75% எஃபிஷியன்சி. அப்போ இதோட எஃபிஷியன்சி உங்களுக்கு 75% இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஜியோட வேல்யூ உங்களுக்கு 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. வாட்டரோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இன்புட் பவர் என்னன்னு உங்களுக்கு கேட்குறாங்க. பவர் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து நமக்கு எஃபிஷியன்சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன? எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100. கரெக்டுங்களா? இப்போ அவுட்புட் பவர் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். அவுட்புட் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இந்த இடத்துல ஒர்க்குன்றது உங்களுக்கு என்ன? இந்த வாட்டரை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இங்கே பண்ண வேலை அப்படின்றது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒர்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். mgh போடுவோமா? மாஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 750 லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்? கிலோகிராமில் தான் போடணும், லிட்டர்ஸில் போடக்கூடாது. சரி, அப்போ 750 லிட்டர்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? கிலோகிராமுக்கு மாற்றுறேன். அது எப்படி கிலோகிராமுக்கு மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? டென்சிட்டியோட ஃபார்முலா தெரியுமா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு தேவை என்ன? மாஸோட வேல்யூ தான் தேவை. எதோட மாசு? வாட்டரோட மாசு. அப்போது டென்சிட்டி, வாட்டரோட டென்சிட்டி அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லிட்டாங்க. அப்போ டென்சிட்டி நான் 1ன்னு போட்டுக்கலாம். எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு சொல்கிறாங்க? 750 லிட்டர் இருக்கான். இதில் இருக்கக்கூடிய 750 லிட்டர் வாட்டர் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?
மேலே மூவ் பண்ணுறீங்க. அப்போது வால்யூமுக்கு நம்ம 750 போட்டுக்கலாமா? இப்போ கீழே மாஸ் டிவைடட் பை 750 இருக்கும். இந்த 750 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா 1 × 750 750 கிலோகிராம்னு தான் எனக்கு கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக எம்முக்கு 750 எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 750 ஜியோட வேல்யூ 10, ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 150 மீட்டர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 150 மீட்டர்ஸ்னு போட்டுக்கலாமா? டிவைடட் பை டைமுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க 25 × 16 போடுவீங்க. இப்போது 25 × 60 போட்டாச்சு. இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 25 கேன்சல் பண்ணிங்கன்னா கீழே 1 ஆகிடும், மேலே வந்து 6 × 25 உங்களுக்கு 150 கிடச்சிருமா? இப்போ இந்த 6ஐயும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 750 வாட்னு கிடைக்கும். இது என்னது உங்களுக்கு அவுட்புட் பவர் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், எஃபிஷியன்சியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க 75%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் சைடு 75%ன்னு போட்டுக்கிட்டேன். ரைட் சைடு வந்து அவுட்புட் பவர் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம் 750 வாட்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 750 போட்டாச்சு. இன்புட் பவர் டிவைடட் பை போட்டாச்சு இன்ட்டு 100. இப்போ எனக்கு தேவை என்னது, இன்புட் பவர் தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்புட் பவரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 75%ஐ இங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு 750 டிவைடட் பை 75 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்போது எனக்கு 75 கேன்சல் ஆகிடும் 1. இப்போ 1,000 இருக்குது வாட்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ இன்புட் பவர் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு 1000 வாட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 1000 வாட்ஸ்ன்றது நம்ம என்ன பண்ணணும், இங்கே கிலோ வாட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாம். அப்போது 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். 1 கிலோவாட்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியே சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் weighing 60 kg at height h is 3 kJ. Find the value of h. Assume g is equal to 10 m/s² கொடுத்துருக்காங்க. h உயரத்தில் 60 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருளின் நிலை ஆற்றல் 3 kJ ஆகும். ஹச்சின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ 10 m/s² கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ஏதோ ஹைட்டில் வந்து ஒரு பொருள் இருக்குது, அந்த ஹைட் எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு பால் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அந்த பாலோட வெயிட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 60 கிலோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டு தெரியாது. அப்படி இருக்கிறதுனால அதுக்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க 3 kJ இருக்கான். நம்ம கிலோஜூலில் போட மாட்டோம், ஜூல்ஸில் தான் போடுவோம். 1 kJ இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல்ஸ். எனக்கு 3 kJ வேணும்னா மல்டிபிள் டு 3 பண்ணணும்னா எனக்கு மல்டிபிள் டு 3 பண்ணும்போது இங்கே 1000 × 3000 ஜூல்ஸ்னு எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 10 m/s². இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு பதிலாக 3000 ஜூல்ஸ்னு போட்டுக்கலாம். மாஸோட வேல்யூ உங்களுக்கு 60 kg சொல்லிட்டாங்க. ஜியோட வேல்யூ 10, ஹைட்டு தெரியாது. அப்போ ஹச்ன்னு போட்டுக்கிட்டாச்சு. இப்போது 60 × 10 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டேன்னா எனக்கு ஹைட்டு தெரிஞ்சிடும். இப்போ 3000 டிவைடட் பை 60 × 10, 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 5 × 6 13 வந்துடும். அப்போ ஹச்சோட வேல்யூ எனக்கு 5 மீட்டர்னு கிடச்சிருக்கு. 5 மீட்டர்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஒர்க்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸால் பண்ணும்போது அது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டேஷ். விசையால் செய்யப்பட்ட வேலை நேர்மறையானது எனில் விசையின் திசை மற்றும் இடப்பெயர்ச்சியின் திசை ஆகியவை என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு காரை வந்து இங்கே வந்து ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காரை நான் என்ன பண்ணுறேன், இப்படியே இந்த பக்கத்தில் நான் தான் ஏன்னு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இருந்து நான் தள்ளுறேன் அப்படின்னா என்ன ஆகுது, கார் இந்த பக்கமாக மூவ் ஆகும். இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் கார் மூவ் ஆகக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னவா இருக்குது, ஒரே செக்ஷனாக இருக்குது. அப்படி இருந்தால் அது உங்களுக்கு என்னது, பாசிட்டிவ் ஒர்க். சரிங்களா, இது கண்டிஷன் 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதே வந்து இங்கே கார் இருக்குது, நான் வந்து இங்கே இருக்கேன். கார் வந்து என் மேலே இடிச்சிருச்சு. இப்போ நான் கார் என்ன பண்ணுறேன், இந்த சைடு எனக்கு செவுரு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இடிச்சிருச்சு, நான் வர முடியல இந்த பக்கம் இந்த பக்கம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், காரை இந்த பக்கம் தள்ள முயற்சி பண்ணுறேன். சரிங்களா, ஆனால் கார் என்ன பண்ணுது,
இன்னும் ஏதோ ஒரு இஷ்யூனால ஆன்லேயே தான் இருக்குது, மூமெண்ட்டு ஆக ட்ரை பண்ணுது. அப்படின்னா நான் ஒரு சைடு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், நான் இந்த பக்கமாக ஃபோர்ஸ் கொடுக்குறேன், நான் இந்த பக்கமாக ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஆனால் காரோட மூமெண்ட் என்ன ஆகுது, இந்த சைடு வருது, ஆப்போசிட்டாக வருது, வந்து அடித்து நம்மளை நவுத்தி உள்ளே தள்ளிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கமாக என்ன பண்ணிடுச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு ஒரு டைரக்ஷன்லையும், டிஸ்பிளேஸ்மெண்ட் நவுந்தது இன்னொரு டைரக்ஷன்லையும் இருக்குது. அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நெகட்டிவ் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் ஒர்க். அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ரெண்டுமே என்னவாக இருக்கும், சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அப்போது ஈக்குவல் அப்படின்ற ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? இதை வந்து உங்களுக்கு இன்னொரு விதமாகவும் புரிய வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. கரெக்டுங்களா? இப்போ ஃபோர்ஸ் அது எவ்வளோ வேணா இருக்கட்டும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அது எவ்வளோ வேணா இருக்கட்டும், காஸ் தீட்டாவை மட்டும் பாருங்கள். இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். காஸ் 0 வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும், காஸ் 0 வந்து உங்களுக்கு 1. அப்போ வந்து வேல்யூ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவில் இருக்கும். இதே வந்து நீங்கள், ஏன்னா இது வந்து உங்களுக்கு டைரக்ஷன் ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் பார்க்கும்போது உங்களுக்கு 0 டிகிரியில் தான் இருக்குது. ஏன்னா இது 0 டிகிரி, அப்புறம் போக போக தான் என்னாகும் உங்களுக்கு ஆங்கிள் வரும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 90 டிகிரி போடலாம். காஸ் 90 டிகிரி போட்டிங்கன்னா காஸ் 90யோட வேல்யூ என்ன உங்களுக்கு 0. அப்போது 90 டிகிரியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஒர்க்குன்றது உங்களுக்கு 0 ஆகிடும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறது 0 ஒர்க். 0 டிகிரியில் பாசிட்டிவ் ஒர்க்கு, 90 டிகிரியில் 0 ஒர்க்கு. எந்த வேலையும் பண்ணியிருக்க மாட்டீங்க. 180 டிகிரி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ் 180யோட வேல்யூ என்ன, -1. அப்போது மைனஸில் எனக்கு ஒர்க்கோட வேல்யூ கிடச்சிருக்கும். அப்போ இது என்னது, நெகட்டிவ் ஒர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A force of F Newton is applied on an object at an angle of 60 degree to the horizontal if the displacement is 25 meters and the work done is 0.625 kilojoules. Then find the value of force. ஒரு பொருளின் மீது கிடைமட்டத்திற்கு 60 டிகிரி கோணத்தில் F நியூட்டன் விசை செயல்படுத்தப்படுகிறது. இடப்பெயர்ச்சி 25 மீட்டர் மற்றும் செய்யப்பட்ட வேலை 0.625 கிலோ ஜூல் எனில் Fன் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பிளாக் எடுத்துக்கிறேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 25 மீட்டர் என்ன பண்ணுறாங்களாம், டிஸ்பிளேஸ் ஆகுதான். ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, பட் அது எவ்வளோன்னு சொல்லலை ஃபோர்ஸ். அதுதான் உங்களுக்கு ஃபைனலாக கேட்குறாங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. இது டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனு. ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க 60 டிகிரி. இப்போ இது 60 டிகிரி. இப்போ நீங்கள் பண்ண ஒர்க்கோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 0.625 கிலோ ஜூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம கிலோ ஜூலில் போட மாட்டோம், ஜூலில் தான் போடுவோம். கரெக்டுங்களா? 1 கிலோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல்ஸ். அப்போ எனக்கு 0.625 கிலோ ஜூலுக்கு வேணும். அப்போ நான் இந்த சைடு 0.625 எல்லாம் மல்டிபிள் பண்ணேன்னா இந்த சைடும் 0.625 எல்லாம் மல்டிபிள் பண்ணணும் இன்ட்டு 1000. ஸோ 1 2 3 டிஜிட் தள்ளி வரும், 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு 625 ஜூல்னு நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரி, ஒர்க்கோட ஃபார்முலா எழுதுங்க. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஒர்க்கோட வேல்யூ சொல்லிட்டாங்க 625 ஜூல்னு. அப்போ 625 போட்டாச்சு. ஃபோர்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியாது, அதான் கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது 25 மீட்டர், 25 போட்டாச்சு. காஸ் தீட்டாவோட வேல்யூ போடணும். அப்போ காஸ் 60 டிகிரி, 60 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு காஸ் 60யோட வேல்யூ என்ன வரும், காஸ் 60யோட வேல்யூ 1/2. அப்போது எஃப் இன்ட்டு 25 இன்ட்டு 1/2 அப்படின்னு இருக்குது. எனக்கு தேவை எஃபோட வேல்யூ தான் தேவை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், மற்ற ரெண்டுத்தையும்
இந்த லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆல்ரெடி 625 இருக்குது. இன்டூ இந்த 2 டிவிஷனில் இருக்கிறது மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். மல்டிபிள் டு 2 வந்துடும். 25 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 5 25 × 5 5 பேலன்ஸ் 1 ஒரு 12 இருக்குது. 2 × 5 10 பேலன்ஸ் 2 அப்போ 25 5 × 5 25 திரும்ப 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 5 10 பேலன்ஸ் 2 அப்போ 25 இருக்குது. 5 × 5 25 இப்போ எனக்கு 25 × 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. 25 × 2 is equal to இந்த சைடு எஃப் இருக்குது 50 நியூட்டன் கிடைக்கிது எஃபோட வேல்யூ. இப்போது 50 அப்படின்றது நான் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம பேசினக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.